வட்டி என்கிற ஒரு கதை. ஜெயந்தி ஜெயந்தி தானே அந்த கதை. ஜெயந்தியினுடைய அம்மா இறந்துடுறாங்க. பிரியா பிரியா ஜெயந்திகள் வர்றவங்க சாரி பிரியாங்கிறவங்களுடைய அம்மா இறந்துடுறாங்க. அந்த துக்க வீட்டுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு நடுத்தர வயதுள்ள ஆணும் பெண்ணும் வர்றாங்க. இது வரைக்கும் இவங்களுக்கு பெரிய ஆதரவெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க யாரும் பார்த்ததில்லை, இந்த வீட்டுக்கு வந்ததில்லை, அவங்க வீட்டுக்கு இவங்களும் போனதில்லை. அவங்களா அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அம்மா என் பேர் ஜெயந்தி, சரிம்மா நான் ஊரை விட்டு எதிர்த்து எங்கள் சொந்தங்களை எதிர்த்து கொண்டு நான் கலப்பு திருமணம் பண்ணிட்டேன். அப்போ நாங்கள் எங்களை தேடிட்டு இருந்தாங்க, கையில் கிடச்சிருந்தா கொண்டிருப்பாங்க. யாருன்னே தெரியாது. உங்கள் அம்மா பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னோன்னு அவங்க தோட்டத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் எங்களை தங்க வச்சுட்டு இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருந்து பாத்திரங்களை அள்ளி கொண்டு வந்து நீங்கள் இங்கே இருங்க, யார் வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லைம்மா எங்களால் உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டோம். பரவாயில்ல, யாரையோ ஊரை விட்டு எல்லாத்தையும் எதிர்த்துட்டு வந்துட்டீங்கல்ல, யாரை நம்பியாவது வந்திருப்பீங்கல்ல, நாங்கள் உங்களை காப்பாற்றணும்ல, நாங்கள் இருக்கோம், எங்களை மாரி யாரும் வரமாட்டாங்கன்னு அன்னைக்கு கொண்டு வந்து பாத்திரங்கள் எல்லாம் கொடுத்தது உங்கள் அம்மா. அவங்க இறந்துட்டாங்க, அதை நான் கேட்டு எப்படிமா வராமல் இருக்கிறது அப்படின்னு இங்கே வந்துட்டு போகிறாங்க. வந்துட்டு போன பிறகு இவங்களுக்கு 2 பசங்க இல்லையா, அந்த படிப்புக்கு பணம் எதுக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த பிரியாவுக்கு 2 பசங்க. படிப்பிற்கு பணம் கட்ட வேண்டியது இருக்கு. ஒரு 10,000 ரூபா அவசரமாக கட்டலைன்னா பையனுடைய படிப்பு வீணா போயிடும். பொண்ணுடைய படிப்பு பரவாயில்ல, சின்ன தப்ப மன்னிச்சிருக்கேன். பொண்ணுடைய ஞாபகத்தில் சொல்றேன், பொண்ணுடைய படிப்பு வீணா போய். அதுதான் ஒரு கதாசிரியருக்குள்ள அது இருக்குல்ல, என் கதையை நீ எப்படி மாற்றி பேசலாம். சும்மா அவங்க சொல்றாங்க, யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. அப்போ ஜெயந்தியிட்ட தயக்கத்தோடு ஜெயந்திக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு 10,000 ரூபா வேணும், கட்டணும். அப்படியாம்மா, இப்போ என்கிட்ட காசு இல்லை, ஆனால் நாங்கள் ரெகுலராக இந்த மாதிரி கொடுக்குறவங்க இருக்காங்க, நான் அவங்கக்கிட்ட வேணா வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வட்டி மாதம் ஆனால் 1,200 ரூபா. 1,200 ரூபா நீ அவங்க அவ்வளோ வட்டிக்கு தான் கொடுப்பாங்க. நீ மாதம் ஆனால் 1,200 ரூபா கொடுத்துடணும். 2 மாதத்தில் இந்த 10,000 திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்த ஜெயந்தி அந்த பணம் வாங்கி கொடுப்பது பக்கத்து வீடு, அந்த பணம் கொடுக்குறவங்க யாருன்னா அவருடைய கணவர். அவங்க காசை தான் யாருக்கிட்டையும் வாங்கி கொடுக்குற மாதிரி 1,200 ரூபா வட்டிக்கு வாங்கி கொடுக்குறாங்க. எத்தனையோ 3 வருஷம் 4 வருஷம் ஆகுது. எல்லாம் என்னென்னவோ செலவுகள் நடக்குது, எவ்வளோ வருது. ஆனால் இந்த 10,000 ரூபாய் அவங்களால திருப்பி கொடுக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் இவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏம்மா இல்லை என்னால் கட்ட முடியல அப்படின்னு கேட்கும்போது, ஏம்மா இவ்வளவு நாளாக ஒரு வட்டி காசும் எல்லாம் சேர்த்து 27,000 ரூபா ஆகிப்போச்சு, இன்னுமா 2 மாதத்தில் கொடுக்குற எனக்கு காசை கொடுக்கலன்னு என்ன ரொம்ப சத்தம் போடுறாங்க. அவங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. ஒன்று செய், சுயநிதி குழுவிலிருந்து 3,000 ரூபா 30,000 ரூபா லோன் தர்றாங்க, அது 3,000 கமிஷன் கொடுக்கணும்ல, அது போக 27,000 ரூபா வரும், நீ அதை கையெழுத்து போட்டுரு, நான் அதை வாங்கி கட்டிடுறேன்னு சொல்கிறாங்க. ஏது மரியாதை பிரியா அதில் கையெழுத்து போடுறாங்க. இடையில இந்த பிரியாவுக்கு காச நோய்க்கு டிபிக்காக மருத்துவம் எடுத்துக்கிறாங்க. நூல் பஞ்சு இருக்கிற இடங்கள்லயே போகக்கூடாதுன்னு பிரியாவுக்கு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. வேறு வழி இல்லை. இந்த 30,000 ரூபா கடனை கட்டுவதற்காக இந்த பிரியா திருப்பவும் வேலைக்கு போக தொடங்குகிறார் என்று அந்த கதை முடிகிறது. நண்பர்களே, இந்த கொடுக்கப்பட்ட 10,000 ரூபா கொடுத்தது ஜெயந்திங்கிறது எழுதின ஆதரிக்கு தெரியும். இந்த கதையை படிக்கிற நமக்கு தெரியும். அந்த கடனை கட்டுகிற பிரியாவுக்கு தெரியவே தெரியாது இந்த நிமிடம் வரைக்கும். இப்படிதான் வாழ்க்கையில் நாம் வட்டி கட்டுறோம், தவணைகளை கட்டுகிறோம், வரிகளை கட்டுகிறோம், எல்லா செலவுகளையும் செய்து கொண்டே இருக்கிறோம். அது யாரால் யாருக்காக செய்யப்படுகிறது என்பது மட்டும் தெரியாத ஒரு அப்பாவி பிரியாவாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு மீறி ஜெயந்தியாக இந்த அதிகாரம் இருக்கிறது என்ற கதையின் மூலமாக நான் புரிந்து கொள்கிறேன். அற்புதமான கதை. வாழ்த்துக்கள்.